வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்படி நம்ம உடம்பு வந்து நம்ம கழிவுகளை வெளியில ஏத்துறதுக்கு செயல்படுது அப்படின்றத பார்க்கலாம். ஹவ் டீடாக்ஸ் ஹேப்பன்ஸ். நம்ம நான் நிறைய முன்னாடி ஒர்க் ஷாப்லேயே நான் சொன்ன மாதிரி, நம்ம உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா 4 சேனல் இருக்குங்க. அதாவது 4 வழிகளில் நம்ம உடம்புல தேங்கிட்டு இருக்க கழிவுகளை வந்து நம்ம உடம்பு வந்து வெளியில தள்ளும். அது என்னென்ன வழி இருக்கு, அதுக்கு என்னென்ன உறுப்புகள்லாம் வந்து சம்மந்தப்பட்டிருக்குன்றத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சேனல், அதாவது முதல்ல எது வழியா நம்ம கழிவுகள் வெளியில வருதுன்னா, ஸ்டூல், அதாவது மலம். நம்ம மலம் வந்து கழிக்கிறோம்ல வயிறுல, அது உடல்ல இருந்து கீழே அந்த ஆசன வாயின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மலம் வந்து கழிக்கிறோம் இல்லையா? அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சேனல் நம்ம உடம்புல இருந்து கழிவு வந்து வெளியில போறது. ஸோ இதுக்கு ஹெல்ப் பண்றது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, 2 உறுப்பு வந்து ஹெல்ப் பண்ணுங்க. நம்மளோட லிவரும், நம்மளோட கட்டுன்னு சொல்லக்கூடிய நம்மளோட வயிறு, அதாவது சிறுகுடல் பெருக்குடலை வந்து கட்டுன்னு சொல்லுவோம், சரிங்களா? இப்ப லிவர் எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம செரிமானம் ஆகுது இல்லையா, நம்ம உணவு உள்ள போகுது, நம்ம வயிற்றுக்குள்ள வந்து அது வந்து செரிமானம் ஆகி நம்ம வயிற்றுல போய் சிறுகுடல் பெருக்குடல்ல போகுது. அங்க இருந்து என்ன ஆகும்னா, கழிவுகள் எல்லாமே வந்து டைரக்டா நம்மளோட சிறுகுடல் பெருகுடல் வழியா வந்து வெளியில வந்துரும், சரிங்களா? தேவையில்லாத பொருள் உடனே வந்து வெளில வந்துரும். பிளஸ் நல்ல பொருள் நான் சொன்னேன் இல்லையா, உணவு, அதாவது நல்ல பொருள் எல்லாமே ரத்தத்துல உறிஞ்சிட்டு முதல்ல போற இடம் பார்த்தீங்கன்னா, அந்த உணவுகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம லிவர். ஸோ சில புரோட்டீன், இப்ப நம்ம சாப்பிட்றல சில வந்து விஷயங்கள் வந்து டைரக்டா வந்து கழிவா வெளியில போகாது. ஃபார் எக்ஸாம்பிள் புரோட்டீனா இருக்கட்டும், ஃபேட்டா இருக்கட்டும், அது எல்லாமே ஃபர்ஸ்ட் லிவருக்கு போகுங்க. லிவர்ல இன்னொரு வாட்டி வந்து கிளென்சிங் நடக்கும். நம்ம சொன்ன மாதிரி லிவர் தான் வந்து நம்மளோட உடம்புல வந்து ஒரு மதர் மாதிரி. அந்த உறுப்பு வந்து மெயினா டீடாக்ஸ் பண்ணக்கூடிய பெரிய பங்கு வந்து நம்ம லிவருக்கு இருக்குங்க. அந்த லிவர்ல போயிட்டு இது வழியா, அதாவது முதல்ல வந்து நம்ம வயிறுலயே கழிவுகள்ல வந்து அதை பிரிச்சு எடுத்துட்டு வெளியில அனுப்பிடும். அது போக உணவு கூடயே இருக்கிற வேற சில கழிவுகள் வந்து வேற சில டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ்லாம் நம்ம லிவர் வந்து ஃபில்டர் பண்ணும். நம்ம அந்த லிவர் வந்து ஃபில்டர் பண்ணிட்டு திருப்பி அதை என்ன பண்ணோம்னா, எய்தர் வந்து நம்மளோட குடல்லயே திருப்பி வந்து நம்ம கழிவுகளா வரும், இல்லை கிட்னி வழியாவே வெளியில தள்ளிடும். அப்போ மோஸ்டா பாத்தீங்கன்னா நம்மளோட சாப்பிட்ற உணவு பாத்தீங்கன்னா நம்ம லிவர் அண்ட் நம்மள கட்டுன்னு சொல்ற வழியா வந்து அந்த கழிவுகள் எல்லாமே நம்ம அந்த மலக்குடல் வழியா நம்ம வெளியில அனுப்பிடும். அடுத்த சேனல் வந்து 2வது வழி எதுன்னா வந்து யூரின்ங்க. யூரின் வழியாவும் நம்ம உடம்பு வந்து கழிவுகளை வந்து வெளியில தள்ளும். அதுக்கு நம்ம உடம்பு யூஸ் பண்ற உறுப்பு வந்து கிட்னிங்க. ஸோ கிட்னிஸ் வந்து நம்ம ரத்தத்துல இருக்கிறதோ லிவர்ல இருக்கிற எல்லாவோட அழுக்குகளையும் அந்த கிட்னில போயிட்டு, கிட்னியும் வந்து நம்ம தண்ணி குடிக்கிறோம் இல்லையா, அந்த தண்ணி வழியா அந்த அழுக்குகள்லாம் கலந்து கிட்னி வந்து அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணும். நம்ம ரத்தத்துல இருந்து தண்ணியை யூஸ் பண்ணி அந்த தண்ணியோ அழுக்கும் சேர்ந்து கிட்னிக்கு போகும். அந்த தண்ணீர் வந்து அந்த கிட்னி என்ன பண்ணும்னா அந்த தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணும். நம்ம ஃபில்டர் வச்சிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம கிட்னியும் ஃபில்டர் பண்ணி தேவையில்லாத பொருள் எல்லாம் நம்ம யூரின் வழியா வந்து வெளியில அனுப்பி விட்டுரும். இதுதான் வந்து 2வது வழி நம்ம உடம்புல இருந்து கழிவு வெளியில போறது. 3வது வழி என்ன பார்த்தீங்கன்னா, வேர்வை துவாரங்கள். வேர்வை நம்ம உறுப்பு இருக்கு இல்லையா, இதுக்கு யூஸ் ஆகிற உறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுங்க. ஸ்கின் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸ்கின் தான் வந்து நம்ம உடல்லயே வந்து பெரிய ஆர்கன், அதாவது லார்ஜஸ்ட் ஆர்கன் இந்த பாடி வந்து ஸ்கின் தான். நம்ம ஸ்கின்ல இந்த மாதிரி நம்ம நம்ம முடி வருது இல்லை, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன ஹோல்ஸா இருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து வேர்வை துவாரங்கள்னு சொல்லுவோம். அது வழியாவும் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, உடல்ல இருக்கிற கழிவு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 8 லிட்டர் வேர்வை வரைக்கும் வந்து வெளியில தள்ளும். அப்ப அதுக்கு தான் நம்ம நல்லா விளையாடி நல்ல ஆக்டிவிட்டிலாம் இருக்கும்போது நம்ம நல்ல வேர்வை வந்துச்சுன்னா நம்மளோட உடல்ல இருக்க கழிவு எல்லாமே வந்து ஈஸியா வெளியே தள்ளுறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப இந்த வேர்வை துவாரங்கள் வழியாவே வந்து நம்ம வந்து அப்போ ஸ்கின்ன்றது ஒரு உறுப்பு, வேர்வை துவாரங்கள் வழியா அந்த வேர்வையில அழுக்கு வந்து நம்ம உடம்பு விட்டு வெளியில போயிடும். அடுத்து லாஸ்ட் இது பாத்தீங்கன்னா மூக்குங்க. நம்ம மூக்கு வழியாகவும் நம்ம வெளியில வந்து கழிவை தள்ளுறோம். அது எப்படி பாத்தீங்கன்னா நம்ம லங்ஸ். நம்ம மூச்சு உள்ள இழுக்கிறோம் இல்லையா, நான் முன்னாடி வீடியோல சொன்ன மாதிரி ஆக்சிஜன் உள்ள போயிடும். நம்ம செல்களுக்கெல்லாம் அந்த ஆக்சிஜன் போயிட்டு ஒரு உணவா போகும். அந்த செல்கள் என்ன பண்ணும்னா அதோட பை ப்ராடக்டான கார்பன், அதாவது கழிவுகள், அந்த கார்பனை திருப்பி அந்த ஆக்சிஜன் கூடயே வந்து என்ன ஆகும்னா அந்த உள்ள போயிட்டு வெளியில வரும்போது கார்பன் டை ஆக்சைடா திருப்பி என்ன ஆகும், திருப்பி நம்ம லங்ஸுக்கே வந்துடும். லங்ஸ்ல இருந்து ரத்தம் வழியா செல்ஸுக்கு போயிட்டு திருப்பி செல்கள்ல இருந்து கலெக்ட் ஆகிற வேஸ்ட்டை லங்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு அதை வந்து திருப்பி நம்ம சுவாசம் வழியா வெளிமூச்சு விட்டுறோம் இல்லையா, அது வழியா அந்த கார்பன் வந்து வெளியில போயிடும். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு எலிமினேஷன் ஆர்கன். ஓகேங்களா? அப்படி பார்த்தோம்னா நம்ம உடம்புல மொத்தம் 4 வழிகள் இருக்கு உடல்ல விட்டு கழிவு வெளியில போறதுக்கு. ஒண்ணு வந்து மலம் வழியா போகும், இன்னொன்னு வந்து யூரின் வழியா போகும், 3வது வந்து வேர்வை வழியா வெளியில போகும்,
4வது மூச்சு காற்று வழியா வெளியில போகும். ஸோ இதுக்கு சப்போர்ட் பண்ற 5 டீடாக்ஸ் ஆர்கன். ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம டீடாக்ஸ் அந்த சேலஞ்சில் இன்னும் ஈஸியா இருக்கும். ஸோ இந்த ஆர்கன்ஸ்லாம் என்னென்னன்ற திருப்பி சொல்றேன். ஃபர்ஸ்ட் லிவர். ஸோ லிவர் தான் வந்து நிறைய டாக்ஸின்ஸை வந்து பிரிச்சு அதை வந்து வெளியில அனுப்புறதுக்கு உதவும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்டெஸ்டைன் சொல்லக்கூடிய அந்த கட்டு, அதாவது சிறுகுடல் பெருகுடல் இருக்கியா, ஸோ அது வழியாகவும் நம்மளோட அழுக்கு எல்லாமே மலம் வழியா வெளியில போகுது. அப்புறம் கிட்னி. ஸோ இந்த லிவர் வந்து எய்தர் மலம் வழியா அனுப்பிடும், இல்லை கிட்னி வழியா வெளியில அனுப்புங்க. ஸோ கிட்னியும் பார்த்தீங்கன்னா நம்ம ரத்தத்துல இருக்கிற ரத்தத்துல இருக்கிற நச்சு பொருள் எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணி நம்மளுக்கு வந்து யூரின் வழியா வெளியில அனுப்பும். 4வது ஸ்கின்னு. ஸோ நம்ம ஸ்கின்னும் வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஸ்கின்னை நல்லா பார்த்துக்கிட்டோம்னா அது வழியாவே நிறைய கழிவுகள் வந்து வெளியில வந்து வேர்வையா போயிடும். 5வது பார்த்தீங்கன்னா லங்ஸுங்க. ஸோ நம்ம லங்ஸ் நுரையீரல் வழியாவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மூச்சு காற்று வந்து உள்ள இருக்கிற கார்பன் கண்டென்ட் வந்து நம்மளுக்கு வந்து வெளியில போயிடும். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த 5 ஆர்கனை நல்லா வச்சுக்கிட்டாலே நம்மளோட உடம்பே தன்னைத்தானே வந்து அதை புதுப்பிச்சுக்கும். ஸோ இந்த 5 உறுப்புகளை வச்சுதான் வந்து நம்மளோட கழிவுகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம உடம்பு வந்து வெளியில தள்ளுது. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டீடாக்ஸுக்கு சப்போர்ட் பண்ற உறுப்புகள் இதெல்லாம் தான்ட்டு. ஸோ லிவரு, நம்மளோட வயிறு, நம்மளோட கிட்னிஸு, நம்மளோட ஸ்கின்னு அதாவது தோல், அதுக்கப்புறம் நம்மளோட லங்ஸு. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.